அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நேராக இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் உன்னை காக்கிறாராங்க. எல்லா இக்கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து உன்னை காக்கிறார். எவ்வளோ அருமை சொல்கிறவர். பகலிலே, வெயிலிலும், இரவிலே, உஷ்ணத்திலும் உன்னை சோதிக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறாருங்க. அதனால் இரவோ பகலோ எந்த ஒரு காரியமோ கொள்ள நோயோ நம்மளை என்ன பண்ணுறான், ஒன்றும் பண்ண. அதனால தான் கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனது வலது பக்கத்தில் உனக்கு நேராக இருந்துக்கினுக்கிறாருங்க. உன் பிரச்சனையை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, என்ன இதை பார்த்து நீங்கள் பயப்படாதன்றார். நான் பக்கத்தில் தான்மா இருக்கேன். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டு பண்ண தேவன் உன் அருகாமையில் உனக்கு நேராக இருந்துக்கினே இருக்கிறேன். நீ ஏன் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற? உன் பிரச்சனையை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, உன் வேலை ஸ்தலத்தை பார்த்து, எது மகளை பார்த்து, மகனை குறித்து அநேக கலக்கத்தோடு ஏன் மகளே இருக்கிற? மகனே ஏன் அப்படி இருந்து கொண்டு இருக்கிற? நான் உனக்கு பக்கத்தில் உனக்கு நயலாக இருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவரே ஏசப்பா உன் தகப்பனிட்ட பேசுவதை போல் உங்கள் இடத்துல உங்கள் காரியத்தை உன் இருதயத்தோடு ஆண்டவரோடு இணைக்கப்படுங்க. ஆண்டவர் உன் இருதயமே பேசிட்டோம். மற்றவங்கிட்ட போய் சொல்லாதீங்க. உன் வேகுலத்தை, உன் பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள், உன்னுடைய இருதயத்தையும் அவருடைய இருதயத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பக்கத்தில் நேயலாக இருக்கிறேம்மா, உன் அருகாமல் நேராக இருக்கிறேன். நீ ஏன்னா எப்போதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறிய, அதனால் உன் அருகாமிலிருந்து உன் ஆபத்து காலத்தில் கூட நான் என்ன பண்ணேன், உன் அருகாமல் இருப்பேன். அதை நான் விடுவிக்கிற வரைக்கும் நான் உறங்குவது தூங்குவது இல்லைன்றாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், எந்த வீடு நேரத்தில் உன்னை காக்கிறவர், உனது வலது பக்கத்தில் உனக்கு நேராக இருந்து கொண்டே இருக்கிறாருமா. ஏன்னா நீ எப்போதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிற என் மகளே, என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க அதை நான் விட மாட்டேன். அதனால தான் உன் பக்கத்தில் நேராக இருந்துருக்கிறேன். பிரச்சனையை பார்த்து, வேதனையை பார்த்து, துக்கத்தை பார்த்து, கலக்கத்தை பார்த்து எதுவும் பயப்படாத. நான் தான் அவனுக்கு நேரில் இருக்கிறேன், உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன்றார். ஆமேன். பயப்படு. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தில் சமுத்திரம் தகப்பனே, என்ன நிலைமை சூழ்நிலை பயந்து கொண்டிருக்கிற மத்தியில் ஆண்டவரே, நான் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன்னு சொன்னிடப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நிழலாய் அவருக்கு என்ன காரியம் பயந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி போட்டு அவர் கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.